ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் பெரியவாயிடம் கூறியது என்னவென்றால், அதாவது நான் எது செய்தாலும் எனது வாழ்க்கையில் வெற்றிதான் கிடைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது இருந்தால் கூறுங்க. நினைத்ததும் அப்படியே நடக்க வேண்டும். நான் எது செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றியாகவே இருக்க வேண்டும். கெட்ட சக்தி என்பது எனக்கு வந்து வரக்கூடாது என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே, இது உனக்கே கேலித்தனமாக இல்லையா? அதாவது யார் என்ன செய்தாலும் அதில் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். நினைத்தது நடக்கும், நடக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் அது வாழ்க்கை. நீ இவ்வாறு கேட்பது உனக்கே ஒரு முட்டாள்தனம் மாதிரி தெரியவில்லையா என்பது போல அவரை கேலி செய்துவிட்டு, அதற்கு அடுத்தபடியாக, நான் ஒரு மந்திரத்தை கூறுகிறேன், அதை நீ தினமும் கூறி வா. தினசரி 21 முறையோ உன்னால் எத்தனை தடவை கூற முடியும், 108 தடவை கூறி வந்தாலும் மிகவும் நல்லது என்பது போல பெரியவா அவர்கள் ஒரு மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை அந்த பக்தருக்கு அளித்திருக்கிறார். அது என்ன மந்திரம் என்பதை பற்றி தற்பொழுது காண்போம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பத்தி நம்ம போற அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மந்திரம் என்னவென்றால் ஸ்ரீராம ஜெயம். இந்த மந்திரம் தாங்க. இந்த ஸ்ரீராம ஜெயம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து தினசரி கூறி வரணுமா, கூறி வந்தாலும் சரி, இல்லைன்னா எழுதிட்டு வரணுமாங்க. முக்கியமா டயம் இருந்தா எழுதிட்டு வரலாமா, எழுதிட்டு வர முடியவில்லை என்றால் நீங்க வந்து கூறிட்டு வரலாமா. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 11 தடவையாச்சும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இதை வந்து எழுத வேண்டுமாம். எந்த காரியம் உங்களுக்கு வந்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வந்து நீங்கள் வந்து நினைத்து கொண்டே எழுதினால் அந்த காரியம் வந்து முழுமையாகவே நடக்கும் என்பது போல கூறிவிட்டு இதற்கு ஒரு கதையை வந்து எடுத்துக்காட்டுக்காகவும் கூறியிருக்கிறார். அதாவது ராமனுடைய மனைவியான சீதாவை வந்து ராவணன் வந்து தூக்கி சென்றான் அல்லவா. அப்பொழுது அந்த சீதாவை வந்து காப்பாற்றுவதற்காக ராமன் வந்து போயிருந்தான், ராவனிடம் சண்டை போட்டு கூட்டுவதற்காக. அப்போ வந்து அனுமன் தான் அந்த மந்திரத்தை முதல் முறையாக சீதையிடம் கூறியிருக்கிறார்களாம். அதுக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம். இதற்கு வந்து என்ன அர்த்தம் என்றால், ரா என்பது வந்து இல்லை என்றும், மா என்பது வந்து மன்னன். அதாவது இதை போன்ற மன்னன் இந்த உலகில் இதற்கு அப்புறம் எப்பொழுதுமே வரமாட்டான் என்பதற்கு ஒரு அர்த்தம் தான் இந்த ராம என்பதற்குரிய பொருளாகுமாம். இந்த ராம ஜெயம், இந்த ஸ்ரீராம ஜெயம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினசரி கூறி வருவதால் உங்களது வாழ்வில் எடுத்த காரியமில் இருந்து தொடங்கிய காரியம் என அனைத்துமே வெற்றியாக தான் இருக்கும். ஏனென்றால் ஜெயம் என்பது வெற்றிக்கான ஒரு அடையாளமாகும். நீங்கள் தினசரி ராமனை நினைத்து கொண்டு, உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இவ்வாறு செய்து வருவதால் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா. முடிந்தால் இதை வந்து எழுத வேண்டுமாங்க. சொல்றதை விட எழுதுறது தான் மிகவும் ரொம்ப நல்லதான். இது வந்து ஸ்ரீராம ஜெயம் என்று 108 தடவையோ 21 தடவையோ உங்களால் எத்தனை தடவை எழுத முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் தினமும் எழுதி வாருங்கள். அது உங்களது கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, காலையில் எழுந்துவிட்டு சூரிய நமஸ்காரம் இருக்கும் அல்லவா, அந்த நேரங்களில் நீங்கள் வந்து காலை எழுந்து விட்டு சுத்தபத்தமாக குளித்து விட்டு இந்த ஒரு நாமத்தை நீங்கள் வந்து தினசரி எழுதி வருவதால் இதனுடைய பலனானது உங்களுக்கு எக்கச்சக்கமாகவே திருப்பி கொடுக்கும் என்றும் பெரியவா விளக்கியிருக்கிறார். மறக்காமல் இந்த ஒரு வரி மந்திரத்தை தினசரி நீங்களும் எழுதி வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த தகவலை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் என 4 பேருக்கு கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.